ஹாய் தூத்துக்குடி மக்களே, இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிசன் சினிமாவில் தாங்க. இன்றைக்கி நம்ம சூர்யா சாரோட கருப்பு மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த கருப்பு மூவி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே யார் வர்றாங்கன்னு பார்த்தா சூர்யா சார் ஃபேன்ஸு. அதுவும் போக நம்ம சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற தெற்கு மாவட்டத்தில் இருக்கிற அவரோட ரசிகர்கள்லாம் வந்து இங்கே கொண்டாட போகிறாங்க. அவங்க எப்படி கொண்டாடுறாங்க, படம் எப்படி இருந்துச்சுன்னு வாங்க போய் தூத்துக்குடியில் இருக்கிற பெரிசன் பிளாஸா சுற்றியுமே நம்ம சூர்யா சாரோட போஸ்டர் தாங்க அவரோட ரசிகர்கள் ஒட்டியிருந்தாங்க. எங்கிட்டு திரும்பினாலும் நம்ம சூர்யா சாரோட கருப்பு மூவி போஸ்டர் தான் ஃபுல்லாகவே தியேட்டர் முழுக்க போஸ்டர் நிரம்பி இருந்தது. அங்கே இருக்கிற ரசிகர்கள் தங்களோட அன்பை அதிகப்படியாகவே காட்டியிருந்தாங்க. அவ்வளோ போஸ்டர்ஸ் அங்கே இருந்தது. நம்ம சூர்யா சாரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. சூர்யா சார் நேருக்கு நேர் படத்தில் அறிமுகமாகி பல வெற்றி படங்களை கொடுத்தவர். சென்னை லயோலா கல்லூரியில் பிகாம் படிச்சுட்டு டைரெக்டாக சினிமாக்குள்ளே வந்துட்டார். இன்றைக்குமே பெண்கள் மத்தியில் ரொம்ப அழகான ஆக்டர் யாருன்னா அது சூர்யா சார் தான் இருக்காங்க. சூர்யா சார் பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. 2020 சூரரை போற்று படத்துக்காக தேசிய விருது வாங்கினாங்க. சூர்யா சாரோட ஆக்டிங் பிடிச்சி அவரோட நடவடிக்கையும் பிடிச்சி நிறையா பேர் இன்றைக்குமே அவருக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க. நடவடிக்கைன்னு சொன்னது வந்து அவரோட அறக்கட்டளை. நிறையா குழந்தைகளை இன்றைக்கி அவர் படிக்க வச்சிட்ருக்காரு. படிக்க வைங்க, எல்லாருமே படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு தன்னோட ரசிகர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. சூர்யா சாரை வந்து ஒரு நடிகராக இல்லாமல் நிறையா பேருக்கு ஒரு நல்ல மனிதனாகவும் பிடிச்சிருக்கு. ஏன்னா படிப்புறது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒன்று. அதைத்தான் நம்ம சூர்யா சார் அறக்கட்டளை மூலயமா பண்ணிகிட்ருக்காங்க. சூர்யா சாருக்கு இன்றைக்குமே நாடு முழுக்க அவருக்கு இன்றைக்குமே ஃபேன்ஸ் இருந்துகிட்ருக்காங்க. அவரோட நல்ல மனசும் அவரோட ஆக்டிங்கும் அவரை உச்சத்தில் கொண்டு போய் வச்சதுங்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. நம்ம சூர்யா சாரோட கருப்பு மூவிக்காக அவரோட ரசிகர்கள் கெட்டப்பே பார்த்தீங்கன்னா தெரியும். சூர்யா சாரை பிடிக்குங்கிற விதமாக அவரோட வேஷ்டி, அவரோட ஷர்ட்டு, இந்த மாதிரி கருப்பு கலர் வேஷ்டி கட்டி வந்திருந்தாங்க. கருப்பு மூவி எப்படி இருக்கும், அதோட போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பை வரான் வழிமறிக்காத இந்த மாதிரிலாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர்கள் மூவி எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கருப்பு மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நம்மளோட ரசிகர்கள் கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நம்ம சூர்யா சார் நடிச்சிருப்பாரு, உள்ள மூவி எப்படி இருக்குங்க எக்ஸ்பெக்டேஷன் அவரோட ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது. மக்களே, நீங்கள் கருப்பு மூவி பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கருப்பு மூவி பார்த்துட்டீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.